இப்படி நமது தாய் தந்தையர்கள் முதல் மனிதனானார்கள். அவர்கள் எண்ணத்தால் நம்மை மனிதனாக உருவாக்கினார்கள். அவர்கள் நமக்குள் குருவாக நின்று நல்வழி காட்டினார்கள். ஆக நமது அன்னை தந்தை உயிரை கடவுளாக மதித்து அவர்களது எண்ணங்களை தெய்வமாக மதித்து இந்த மனித வாழ்க்கையின் நல்ல ஒழுக்கங்களையும் சீரான செயல்களை செய்ப்பிக்கும் நிலையில் நம் அன்னை தந்தைகள் நல் ஒழுக்கத்தை பூட்டிய முதல் குருவும் நம் அன்னை தந்தை தான். அதன் வழிகளில் நாம் அன்னை தந்தையின் அவர்களுடைய அன்னை தந்தைகள் அவர்களது உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்தோம் என்றால் அவர்கள் பெற்ற உணர்வின் தன்மை கொண்டு நாம் எளிதில் பெற்று நமது வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி இந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ந்து வாழ முடியும். அதே போன்ற விண்ணுலக ஆற்றலை நாம் எளிதில் பெருக பெருக நம்முடைய நினைவு ஆற்றல்கள் அனைத்தும் விண்ணிலே செல்லும். நாம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் இந்த வாழ்க்கையை வழிநடத்தினோம் என்றால் நாம் இந்த மனிதனின் நிலையை நாம் முழுமை அடைகின்றோம். முழுமை என்றால் இந்த உயிர் விண்ணுலகில் உருப்பெற்று மண்ணுலகின் ஈர்ப்பில் வந்து தாவர என சத்தை நுகர்ந்து அதனின் சத்தை இந்த உயிரணு தன்னை போன்றே இயக்க சக்தியின் அணுவாக மாற்றுகின்றது. தாவர சத்தை இந்த உயிரணு நுகரப்படும் போது அந்த சத்தின் நிலையை ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. தான் ஓம் நமச்சிவாய. நமது உயிர் முதல் பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து தாவர இன சத்தை நுகர்ந்து அதை ஜீவ அணுவாக மாற்றி உயிருடன் ஒன்றச் செய்து அந்த அணுவின் மலமே நம் உடலாகின்றது. ஆகவே இவ்வாறு உணர்த்திய நம் குருநாதர் இந்த உயிரணு எந்த தாவர இனத்தை நுகர்கின்றதோ அதுவே வினையாகின்றது. அந்த உணர்வின் சத்து உயிரணு ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றினால் அதை ஜீவ அணுவின் உணர்வின் தன்மை தன் உயிருடன் ஒன்றி அது உடலாக மாறும் போது சிவமாகின்றது. தான் முதலிலே நுகர்ந்த அந்த தாவரண சத்து வினையாகின்றது. நான் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்றும் சிவனின் பிள்ளை விநாயகன் என்றும் தெளிவாக எடுத்து காட்டினார் நமது குருநாதர். ஆக இந்த ஓர் தாவர இன சத்தை நுகர்ந்து இந்த உயிர் உடல் பெற்ற நாளைத்தான் சிவன் ராத்திரி என்று நமது சாஸ்திரங்கள் வேதங்கள் கூறுகின்றன. நாம் அந்த நாளை உடல் பெற்ற நாளை நினைவுகொண்டு சாஸ்திரங்கள் கூறியபடி நாம் பிறப்பின் நிலையை அறிதலே மிக முக்கியம். பின் இந்த உணர்வின் சத்தை உயிருடன் ஒன்றி
வினைக்கு நாயகனாக இயங்கத் தொடங்கிவிடும். மூஷிக வாகனா. இப்போ கடலை செடியை எடுத்துக்கொள்வோம். இருந்த இடத்திலிருந்து தன் உணர்வின் சத்தை கவர்ந்து செடியாக விளைந்து தன் இனவித்தை உருவாக்குகின்றது. தன் மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் தன் உணர்வால் காற்றில் இருக்கும் தாய் செடியின் உணர்வை நுகர்ந்து அது வளர்ந்து தன் இனவித்தை உருவாக்குகின்றது. இருந்த இடத்திலிருந்தே. அதே சமயம் நமது பூமி விண்ணிலே சுழலும் போது ஓர் கோளின் சத்தை துருவப் பகுதியில் நுகர்ந்து நமது பூமியில் அது பதிவாகிவிட்டால் சுழற்சி நிமித்தம் தான் சுழலும் பாதையில் எவை எவை சிக்குகின்றதோ அவை அனைத்தும் நமது பூமி உடலாக மாற்றுகின்றது. இருப்பினும் அடுத்த வட்டம் வரும்போது ஒரு கோள் உமிழ்த்தேதை மீண்டும் தான் கவரப்படும் போது நமது பூமியில் எப்பகுதியின் தொகுதி இங்கே பதிவாகியுள்ளதோ அதை கவர்ந்து தன் இனத்தை வளர்க்கின்றது. இது பூமியின் செயலாக்கங்கள் என்று நான் வெறுமனை சொல்லவில்லை. காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று தாவர இனங்கள் எவ்வாறு விளைகின்றது, இந்த உயிரணுக்கள் எவ்வாறு விளைகின்றது, இந்த கோள்கள் எவ்வாறு தனக்குள் மற்ற சத்துக்களை கவர்ந்து அது வளர்கின்றது என்ற நிலையை சாப்பாடு கூட இல்லாதபடி காட்டில் அமர்த்தி இது அறியும்படி செய்தார். விஞ்ஞானிகளோ பல நிறைகள் கொண்டு பதிவு செய்து யந்திரத்தின் துணை கொண்டு கண்டுகொண்டே இருக்கின்றார்கள். இன்று முழுமையும் காணவில்லை. அன்று மெய்ஞானிகள் தனக்குள் வளர்த்து கொண்ட உணர்வின் ஆற்றலின் துணை கொண்டு நம் குருநாதரும் அதை அறிந்து அதை நாம் அறியும் நிலைக்கு குருநாதர் எமக்குள் அது பதிவு செய்கின்றார். அந்த பதிந்த உணர்வின் நினைவுகொண்டு விண்ணை நோக்கும் போதுதான் விண்ணிலே நடக்கும் அதிசயங்களை உணரும்படி செய்கின்றார். சில நேரங்களில் காட்சியாகும் பெரும்படி செய்கின்றார்.